சூழ்நிலையிலே ராம்கிக்கு வேண்டப்பட்டவங்க சென்னை மாநகராட்சியுடைய சங்கங்கள் என்ற பேரில் சில அமைப்பு தூண்டுதலால் தூண்டி பிரயாணம் நடக்குது, அப்பாவி தூண்டி பிரயாணம் தூண்டி விட்டு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் அறிக்கை வெளியிட்டாங்க. இதை வந்து வெளியிட வைக்கிறது ராம்கிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ராம்கிருஷ்ணன் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. இல்லை இந்த சங்கங்கள் இது சொல்லியிருக்கக்கூடிய சங்கங்கள் தான் சென்னை மாநகராட்சி தொழிலாளிகள் 13ஆம் தேதி போராடி இரவு கைது செய்யப்பட்டது. 15ஆம் தேதி போய் முதல்வரை பார்த்து நன்றி தெரிவிச்சோம். அவங்க தான் இன்னைக்கு ஏன்னா போராட்டம் தீவிரமடையுது, தொடர் போராட்டம் நடக்குது. இதை பொறுத்து கொள்ள முடியாதவங்க இதை கலைக்கணுன்றதுக்காக சங்கங்கள்ன்ற பேர்ல பண்றாங்க. 1/8/2025 இன்றைய தேதி வரைக்கும் 5-6 மண்டல தூய்மை பணியாளர் ஒரே ஒரு சங்கத்திலிருந்து தான் போராடி உழைப்பவர்கள். இவங்க யாருமே திரும்பி கூட பார்த்துருக்காங்க. எல்லாருமே கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளாக மட்டுமே சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த சங்கங்கள் செயல்படுகிறது. அதே குறிப்பா இந்த சங்கங்கள் பேர் வந்து சொல்றாங்க ஏஐடிசி, ஐஎன்டிசியூ இந்த சங்கம்லாம் சொல்றாங்க. ஏஐடிசியுடைய சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் எங்களுக்காக உண்ணாநிலை எங்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி பத்திரிகையை பேட்டி கொடுக்குறாரு. அந்த கட்சி ஏஐடிசி வழிநடத்தக்கூடிய சிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கணும்னு அறிக்கை வெளியிடுறாரு. ஐஎன்டிசி தொழிற்சங்கம் அவங்க எங்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அவங்களுடைய மாநில தலைமை அவங்க கட்சியினுடைய மாநில தலைவர் செல்லப்பிரந்தை அவர்கள் எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த சங்கங்கள் எல்லாமே சென்னை மாநகராட்சியில் இயங்குறவங்க இவங்க மாநில சங்கத்தை கேட்டு தான் இந்த அறிக்கை வெளியிடுறாங்களா இல்லை கட்சியை தான் கேட்டு வெளியிடறாங்களான்னு கிடையாது. இது ராம்கியினுடைய தூண்டுதல் பேரில் பண்றாங்க. ஏன்னா இந்த ராம்கி நிறுவனத்தையும் அர்பேசர் சுமித் நிறுவனத்தையும் எந்த இடத்துலையுமே யூனியனே கிடையாது. நீ கான்ட்ராக்ட் போன எங்களுக்கு இந்த யூனியன் எதுவும் அங்கேயும் இல்லை, அவங்ககிட்டயும் இல்லை. சென்னை மாநகராட்சிக்குள்ள வேலை செய்யக்கூடிய சங்கம் தான் இந்த சங்கங்கள். ராம்கி நிறுவனத்தை போய் சேருங்க, அப்பாவி தூய்மை பணியாளர் வந்து தூண்டி விடுறாங்க. சென்னை மாநகராட்சிக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்கணும் தான் கேட்டுருக்கோம். இவங்க யாரும் ராம்கில உள்ளவங்க கிடையாது. ஆனா ராம்கில போய் இவங்க சென்னை மாநகராட்சிக்குள்ள இருப்பாங்களாமா. ஆனா ராம்கில போய் வேலை செய்யணும் தொழிலாளிகளை போராடுற தொழிலாளிகளுக்கு சேர்ந்து நாங்கள் அறிக்கை விடுறோம். அப்படின்னா போராட்டத்தை பொறுத்துக் கொள்ள முடியாதவங்க, கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க மறைமுகமாக சங்கங்கள்ன்ற போர்வையில் ராம்கியினுடைய ஏஜென்ட்டுகளாக இவர்கள் இந்த பத்திரிகையில செய்திகளை தவறான செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப ராம்கில போனவங்களுடைய ஃபைல் இது. ராம்கில போனவங்க எல்லாமே எங்களை ஏமாத்தி கைது வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து எங்களை உள்ள கூப்பிட்டு கார்பரேஷன் சொல்லி ஏமாத்தி கைது வாங்கிட்டாங்கன்னு சொல்லி திரும்ப வந்து கடிதம் அனுப்பிச்சிருக்கோம். ராம்கில போனவங்களே திரும்ப வந்து கடிதம் அனுப்புறாங்க. குறிப்பாக இதோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு, இதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் தொழிலாளிகள் போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க, இந்த ஏஜென்ட்டுலாம் ஏன் போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. கண்டிஷன் நம்பர் 5 நிபந்தனை, எப்போ வேணா அவங்க சம்பளத்தை மாற்றுவோம், சலுகையை மாற்றுவோம், வசதியை மாற்றுவோம், இதர சலுகைகள் அவ்வப்போது மாற்றி அமைக்க அதிகாரம் உள்ளது. சம்பளத்தை மாற்றுவோம். நாங்கள் கேஸ் போட்டு ராம்கில இருக்கிறவங்களுக்கும் 560-760 உழைப்பவர்கள் சங்கத்தில் நடத்தின வழக்கு மூலமா இப்போ ஜீவோ அவங்களுக்கு தனியாக தீர்மானம் போட்டு வெளியே வரப்போகுது. கண்டிஷன் நம்பர் 5. கண்டிஷன் நம்பர் 6, நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் கார்பரேஷனோட. அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு போச்சுன்னா, அந்த திட்ட ஒப்பந்தம் சலுகை காலம் முடிஞ்சிருச்சுன்னா உங்க வேலை தொடர உரிமை இல்லை. நாளைக்கு கார்பரேஷன் வெளியே போறேன்னு சொன்னாங்கன்னா தொழிலாளி வேலையை விட்டு வெளியே போகணும். ராம்கி விட்டு இந்த சேரக்கூடிய தொழிலாளி வெளியே போயிடும். அடுத்த கண்டிஷன் நம்பர் 7, நீ ப்ரொபேஷனா 6 மாசம் வைக்கப்படுவீங்க. கல்விக்கான பருவநிலை உன் பணி திருப்திகரமா இருந்து உனக்கு அது எழுத்துப்பூர்வமா நாங்கள் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் நீ வேலை பார்க்க முடியும். இது கண்டிஷன் நம்பர் 7. கண்டிஷன் நம்பர் 10, நிர்வாகம் உன்னை எந்த துறைக்கு டிபார்ட்மெண்ட் துணை நிறுவனங்கள் இணை நிறுவனத்துக்கு அனுப்பலாம். நாங்கள் எந்த கம்பெனி வச்சிருந்தாலும் நாங்கள் அனுப்ப முடியும். அப்புறம் மாற்றலாம். அல்லது எதிர்காலத்தில் எந்த இடத்த நாங்கள் உருவாக்கினாலும் அங்கே ஒன்றா மாற்றி அமைக்கலாம். சென்னை மாநகராட்சியில் வேலையை செஞ்சிருந்தாங்க 10-15 வருஷம். இவன் வேலையை ஏற்றுக்கிட்டு இவர் எங்கே அமைச்சாலும் போய் சேரணுமாமா. இது கண்டிஷன் நம்பர் 10. கண்டிஷன் நம்பர் 13, உங்களை எப்போ வேண்டாம் 1 மாதம் அறிவிப்பு நாங்கள் கொடுக்கலாம். 2 சைடும் கொடுக்கலாம். 1 மாதம் சம்பளம் கொடுத்ததுக்கு வேலையை விட்டு வெளியே அனுப்பிச்சிடும். நான் 1 மாதம் சம்பளம் கொடுத்தேன்னா அறிவிப்பு கொடுத்தேன்னா உன்னை வேலையை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம். இது கண்டிஷன் நம்பர் 13. அடுத்து 15, நீ 10 நாள் வேலைக்கு வராமல் இருந்தேன்னா உன் கணக்கு முடிச்சிடும். உடம்பு சரியில்லை, சொல்லவே முடியல, நோய் வாய்ப்பட்டு இருந்தா கூட நீ 10 நாள் சொல்லணும் வேலையை விட்டு. கண்டிஷன் நம்பர் 15. அப்படின்னா இந்த எளிய தொழிலாளிகள் கொத்தடிமையா மாறுவதற்குண்டான ஒப்பந்தம் தான் இந்த கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட்ல தான் கையெழுத்து போட்டு தொழிலாளிகள் வேலை செய்யணும்னு சொல்லி ராம்கியினுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய சங்கங்கள் அவங்க தலைமையை கேட்டோ அவங்க கட்சியை கேட்டோ இந்த கூட்டமைப்பு விஷயத்தை வெளியில்லை. அப்புறம் என்ன வெளியிட்டாங்கன்னா 2ஆம் படி ஒரு பத்திரிகை போட்டு வேலைக்கு ஒரு 6 பேர் வந்துட்டாங்க. பாருங்க ராம்கி இந்த போராட்டத்தை வந்து செஞ்சாங்க. இது 4 மாசம் முன்னாடி இந்த போட்டோம். 448 பேர் வேலைக்கு வந்து செஞ்சாங்க. இது 4 மாசமா இந்த கதை தான் ஓடுது. 1953 பேர்ல 448 பேர் வேலை செஞ்சாங்க. ஆனால் நேற்று ஒரு பத்திரிகை செய்யும். நான் என்ன பொறுத்து கொள்ள முடியாம தொழிலாளர்களுடைய எளிய மக்களுடைய போராட்டங்களை பொறுத்து கொள்ள முடியாம இதை செய்யறாங்க. எல்லா துறைகளும் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, செவிலியருக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, நுகர்பொருள் வாணிபத்துக்கு பேச்சுவார்த்தை இல்லாமலே அறிவிக்கிறாங்க, அமலாக்கத்துறைக்கு பேச்சுவார்த்தை இல்லாமலே அறிவிக்கிறாங்க. ஆனா எங்களை மட்டும் பேச்சுவார்த்தைக்கு பெருக்கும். இந்த துறையினுடைய அமைச்சர் நேரு அவர்கள் நீங்க வாங்க பேச்சுவார்த்தை உங்களோட பேசலாம் கோரிக்கை ஏற்படுத்த சொல்ல நாங்கள் ஒரு சனிக்கிழமை ஒரு பெரிய உண்ணாநிலை போராட்டத்துக்கு தயாராகிடுவோம். அனுமதி கேட்டுருக்கோம். தொழிலாளி எல்லாரும் கூப்பிட, சங்கங்களை கூப்பிட, கட்சியில் கூப்பிட, எல்லாரும் கூட போகிறோம். மீண்டும் பிரம்மாண்டமாக திருப்பி நாங்கள் வெளியே
பெரிய போராட்டம் நடத்தும். அப்புறம் எங்க மீது கடுமையான நெருக்கடிக்கு உட்படுத்தி எங்களை எப்படியா ஜெயிலில் அடைக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிலில் எங்களை தூக்கி போட்டா அந்த போராட்டம் நின்றுடும். நாங்க சொல்றோம், எலெக்ஷனுக்கு 2 மாசம் இருக்கு. நீங்க தொடர்ந்து 10-15 வருஷம் பதவியில் இருக்கிற மாதிரியே நீங்களும் நினைக்க வேணாம். வேண்டுகோள் தான். நீங்க அடுத்து நீங்களும் ஃப்ரெஷ்ஷா வெளியில வந்து எலெக்ஷன் சந்திக்கணும். எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்களும் பொதுமக்கள் வாக்காளர் தான், நாங்க தூய்மை பணியாளர் வாக்காளர் தான். நீங்க எலெக்ஷன் நிற்கிறீங்க, நாங்க எலெக்ஷன் நிற்கிறமா இல்லைன்னு அப்படி தெரியும். அப்ப நீங்க பதவியில் இருக்க போறது இல்லை. 2 மாசம் உங்களுக்கு பதவி முடிஞ்சு புதுசா வர போறீங்கன்னா கேள்வி இருக்கும். பதவியிலே இருக்கிற மாதிரி நினைச்சு பண்ணாதீங்க. தேர்தலுக்கு முன்னாடி இந்த கோரிக்கை முடிங்க. எங்களோட பேச்சுவார்த்தை நடத்த என்ன தாய்க்கு இருக்கு. நாங்க பேச்சுவார்த்தை வெளியிடுறோம். எல்லாம் இந்த சங்கங்கள்லாம் இந்த தொழிலாளியை கைவிட்டு போன சங்கங்கள் 1/8/2025 யாருமே கிடையாது. தொழிலாளி சாப்பிட்டானா தூங்கினாலும் எதுவுமே கிடையாது. 158 நாள் தான், 160 நாள் தாண்ட பிறகு 158 நாள்ல 159 நாள் அறிக்கை வெளியிடணும். ஆனா இவங்க எல்லாம் சென்னை மாநகராட்சிக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இந்த போராட்ட தொழிலாளி பேர் ஆட்சியில வேலை செய்யணும் கேட்பாங்க. இவங்க யாரும் கார்பரேஷன்ல கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவங்க இல்ல. முக்கியமானது தான் இவர்கள் எல்லோரும் இந்த சங்கங்கள் பேர்ல சொல்லியிருக்கிறவங்க எல்லாமே கார்பரேஷனுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு எங்களை கான்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. நாங்க கான்ட்ராக்ட் வேணாம்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி 153 255 படி பணியிட கொடுக்கும். அவுட் சோர்சிங் வேண்டாம். நீங்க ஒருத்தர் காசு கொடுத்து நடுவில் சரி சம்பளம் எங்க சம்பளத்தை எங்களுக்கே கொடுங்க. நாங்க தொழிலாளி வேலை பார்க்க ரெடியா இருக்கோம். குடுகாட்டில் போய் போராட்டம் நடத்திருக்கோம், கூவத்தில் போய் போராட்டம் நடத்திருக்கோம். எளிய மக்கள் வந்து இன்னசென்ட், அவங்க தூண்டி விடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எளிய மக்கள் எழுந்துட்டாங்க. அவங்க சரி எது தப்பு எது நியாயம் எழுந்து இது பொறுத்து முடியல. உங்களால அவர்கள் அறியாதவர்களா யாரோ தூண்டப்படுவர்களாக எப்படி யாரோ தூண்ட முடியும்? அவங்க படிக்கல, 5ஆம் கிளாஸ் கூட படிக்கிறாங்க, 10ஆம் கிளாஸ் கூட படிக்கிறாங்க, இல்ல கம்மியா கூட படிக்கிறாங்க. படிப்பு இல்லைன்றதுக்காக அறிவு இல்லைன்னா சுயமரியாதை இருக்கு, தப்புன்ற தெரிஞ்சுக்கிட்டாங்க, போராடுறாங்க. பெண்கள் போராடுறாங்க. கூட்டத்தில் போய் சாக்கல் என்ன இறங்க முடியுமா? ஒரு அசிங்கர் மூக்கம் போடுற இடத்துல போய் போராட்டத்தை அந்த வலியை உணர்த்துறதுக்காக இன்னும் போராட்டங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னும் போராட்டங்கள் வலிமையா இருக்கும். தமிழ்நாடு நான் இப்படி சொன்னோம், எங்களை பார்த்து முகசுலிக்கிறதோ எங்களை பார்த்து வருத்தப்படுறதோ நடக்கிறது இல்லை. தமிழ்நாட்டு ஜனங்கள் பொதுமக்கள் எங்களை பார்த்து ஏன் இவங்க போராடுறாங்கன்னு யாரும் கேட்கறதில்ல. இவங்க போராட்டம் பண்றாங்க, கோரிக்கை நிறைவேற்றணும் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க, பொதுமக்கள் நினைக்கிறாங்க. சாதி வேறுபாடுகள் இன்றி பொதுமக்கள் நினைக்கிறாங்க. எங்க போராட்டம் நாங்கள் சனிக்கிழமை முன்னாள் போராட்டம் அடுத்து எங்களுக்கு கோரிக்கை பிரச்சனை தீர்க்கணும். கவர்மெண்ட் தரப்புல அமைச்சர் தரப்புல பேச்சுவார்த்தைக்கு உட்காந்து எங்க பிரச்சனையை தீர்க்கணும். அதை தாண்டி போனீங்கன்னா எங்களுக்கு பொங்கல் இல்லைன்னு சொல்றீங்களா, எங்கள் போராட்டங்கள் இன்னும் தீவிரமாக கடுமையாக நடத்தப்படும். நீங்க நடுவில் எந்த புரோக்கர் ஏஜென்ட்டை கொண்டு வந்தாலும் சரி, இல்ல புரோக்கர் கும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களை கொண்டு வந்து அறிக்கை விட்டாலும் சரி, எங்க ஜனம் யாரும் போகாது. ஒரே சங்கம் தான் இருக்கு, போராடக்கூடிய சங்கம் இருக்கு. இனி கம்பீரமா நேர்மையா உறுதியா நிற்கிறோம். எங்களை ஜெயிலில் போடணும்னு மிரட்டுறாங்க, குண்டாரத்தில் போடணும்னு மிரட்டுறாங்க, எல்லா சைடும் பண்ணி பார்த்துட்டாங்க. முடிஞ்சா போடுங்கன்னு சொல்றோம். என்ன ஜெயில் தானே, மனுஷன் தானே போறான். நம்ம முதல்வர் 1 வருஷம் இல்லையா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போலையா? முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஜெயிலுக்கு போலையா? நாங்க போராட்டு போறோம். யார் பணத்தை திருடிக்கோ கொள்ளடிச்சோ போலையா? கொடுத்த வாக்குறுதியை கொடுங்க, நான் கேட்டு போறோம். நீங்க சொன்னதை செய்யுங்க, ஜெயிலுக்கு போறோம். அதானே நாங்கள் குற்றவாளி என்று நீங்க கருதினால் காந்தியில் ஆரம்பிச்சு, அம்பேத்கர் ஆரம்பிச்சு, வாவுசியில் ஆரம்பிச்சு, சிங்காரவேலையில் ஆரம்பிச்சு எல்லாமே குற்றவாளிகள் தான். அவங்களெல்லாம் நீங்க குற்றவாளிங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். நாங்க வழிமுறை பின்பற்றி தான் நாங்க நிக்கிறோம். நாங்க தொடர்ந்து போராடுவோம். பத்திரிகை செய்தி வெளியிடுறது, போட்டோ வெளியிடுறது, ஏமாத்த பார்க்குறது, இந்த கட்டுக்கதெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம். வேணா ஆரம்பத்தையே பார்த்தாச்சு, பேச பார்த்தாச்சு, அறிக்கை பார்த்தாச்சு, வித்தியாசம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒரே சங்கம் இந்த பக்கம் 13 சங்கம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். திருப்பியும் கம்பீரமா எழுந்து நிற்போம். இந்த அறிக்கைகளுக்கு பதில் சொல்லணும்னு சேர்த்து தான் வந்துடும். அதே நேரத்தில் கவர்மெண்ட் நாங்கள் சொல்றோம், முடிக்க எங்க தேர்தல் நெருங்கிட்டு வருது. தொழிலாளர்களுடைய உணர்வுகளை போராட்டத்தின் வாயிலாக கொண்டு வரீங்க. இது வந்து இடைத்தரகர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு அமைச்சர் விமர்சனம் பண்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? போராட்டம் சிரமப்பத்தினா அதெல்லாம் தான் சொல்லுவாங்க. நாங்க பதில் நாங்க சொல்ல முடியல. யார் இதில் இடைத்தரகர்கள்? நாங்க 158 நாள் போராடுறோம். எங்களை பாராட்டாளி மினிஸ்டர் பாக்குறாரு. இடைத்தரகர் ஏன் மினிஸ்டர் பாக்குறாரு? நான் கேள்வி கேட்கிறேன். இடைத்தரகர் ஏன் நகராட்சி நிர்வாக மினிஸ்டர் பாக்குறாரு? நான் போராட்டம் பண்றோம், மனு கொடுக்குறோம், வாங்க கொடுங்க. நாங்க ஏன் பாக்குறேன்? உங்களுக்கு பிடிக்கல இடைத்தரகர் நீங்க. நாங்க பதில் கேட்கிறோம். கான்ட்ராக்டாக இத்தனை நடத்தி நிறுத்தீங்க. இதெல்லாம் யார் இடைத்தரகர்? அப்போ இடைத்தரகர் சொல்றவங்க தான் இடைத்தரகர். சும்மா தூண்டி விடுறாங்க இடைத்தரகர். நாங்க பகிரங்கமா இருக்கு, நீ வரைக்கும் இருக்கோம். என்ன பண்ண முடியும்? நீங்க போய் கேஸ் போட்டு உள்ள அனுப்பீங்கன்னு சொல்றோம். அது புதுசா என்ன கிட்ட தப்பா இருந்துக்கிட்டோம், தப்பா பேசணும், காசு வாங்கி எதை வேணா செய்யுங்கன்னு சொல்லிட்டோம். 18ஆம் தேதி வரைக்கும் நான் அமைச்சரை பார்த்துக்கேன். என்ன கேஸ் போடுங்க? ஊடகத்தை 2ஆம் தேதி சந்திச்சு போய் வழக்கு போட போறீங்க சொல்லிருக்கேன். இப்பயும் சொல்றேன், என்ன கேஸ் போடுங்க? எலெக்ஷன் பக்கத்துல வந்து உங்களுக்கு தெரியலையா? ஒரு வேலை நீங்க எங்களை தான் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இத்தனை நாள் போறாங்க, தூய்மை பணியாளர் மட்டும் தூக்கி போய் ஜெயில போடுவோம், இந்த சங்கத்தை போய் ஜெயில தூக்கி போட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஆதரவா தமிழ்நாட்டில் இருக்குமா எதிராக இருக்குமா பாருங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்து தான் இருக்காங்க. எல்லா ஜனங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க சொல்றோம், எல்லா ஜனங்களும் பதில் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணா என்ன பண்ணலாம்னு பதில் சொல்லிட்டு காத்துருங்க. பொதுமக்கள் எல்லாரோட அமைதியை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. பொதுமக்களோட அமைதி இருக்க ஓகே ஓகே இதை வேணா நீங்க அநியாயம் பண்ணுங்க, நாங்க ஏற்றுக்கணும்னு அமைதியா இல்ல. அவங்க கொடுக்க வேண்டிய நேரத்தை பதில் கொடுப்பாங்க. பக்கத்துல தான் இருக்கு. எங்களுக்கு எங்க பிரச்சனை முஸ்தா வேலைக்கு போறோம். நாங்க வேலைக்கு போய் எடுத்துட்டு வேலை ஜனங்களாம் பசிப்பட்டில கொடுக்கல இருக்கு வறுமையில. எங்களுக்கு கார்பரேஷன்ல வேலை வேணும். நீங்க சொன்ன பணி வேணும், அவுட் சோர்சிங் வேண்டாம். இதில் நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோம். நீங்க எந்த நடுவில் இடைத்தரகளை வச்சு என்ன பண்ணாலும் போராட்டம் தொடரும், வீரியமா தொடரும். தொடர்ந்து தினமும் போராட்டத்தை கையாகும். தொடர்ந்து சமூக நீதி அரசு
ஆட்சியிலே இப்படி நடக்கும்னா அடுத்த வரக்கூடிய நிலை எப்படி இருக்கும்? தொடர்ந்து போராடுவதே மட்டும் நம்மளுடைய அடுத்த கட்டம். சார் அநீதிகள் எங்க இருந்தாலும் குரல் கொடுக்கும், அவ்வளவுதான். தப்பு எங்க இருந்தாலும் கேள்வி கேட்கணும், எந்த துறையில பண்ணாலும் கேள்வி கேட்கணும். சார் நீங்க சொன்னதை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு என்ன சார் தப்பு? போராட்டம் பண்றோம்ன்றாங்க. நாங்க ஒரே கேள்வி கேட்கணும், இந்த எல்லா கோரிக்கையும் நீங்க தானே வச்சீங்க, நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும், நீங்க தானே போராடுங்க, நீங்க தானே செஞ்சீங்க. இப்போ நீங்க செய்யும் போதெல்லாம் போராட்டம், நாங்க பண்ணும்போது மட்டும் சண்டை ஒழுங்கு சீர்குலைவா? நீங்க போராடும் போது மட்டும் போராடுகள், நாங்க பண்ணும்போது மட்டும் இடைத்தரா? நீங்க போராட்டம் பண்ண நாங்க போராட்டம் பண்ண அநியாயமா? ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்களோ அதை நாங்க பண்றோம். நீங்க தான் கேள்வி கேளுங்க, எனக்கு உரிமையா கேளுங்க, ஆட்சி வந்தா சொல்லுங்க. நான் கேட்ட தப்பானவங்களா மாறிடுமா? தொட்டி அடிக்கிறீங்க, எங்க போனாலும் போலீஸ் விசாரணை பண்ணீங்க, ஒழுங்கான சாப்பாடு போடுறீங்க, பஸ்ல வச்சு அலைய விடுங்க எங்க ஜனங்களை பார்த்தா உங்களுக்கு தப்பா தெரியுது. மற்றவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, எங்க தூய்மை பணியாளர் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டீங்க. தப்பு இல்லையா? இதான் சமூகத்தில் சமத்துவம் சொன்னீங்கன்னா எது உண்மையான சமூகம், எது சமத்துவன்றதை நாங்க காட்டுவோம். நாங்க அம்பேத்கர் வழியில, மார்க்ஸ் வழியில, பகத்சிங் வழியில, நீங்க தூக்கி பிடிக்கிற பெரியார் வழியில நாங்க போராட்டத்தை நிற்கிறோம். நாங்க காட்டுறோம் எது சமூகத்துக்கு நாங்க காட்டுறோம். நிற்காது, தொடரும். நாங்க எங்களோட தொழிலாளி 4 தொழிலாளி இருக்காங்க, நேற்று தொழிலாளி இருக்காங்க. நாங்க மனவேதனை இருக்கோம், ஒரு நாள் மனவேதனை இருக்கும். காசு இல்ல, ஹாஸ்பிட்டல் காசு இல்ல, வேலை இல்ல, மனவேதனை இருக்கும். நாங்க ஒரு நாள் 2 நாள் திருப்பி அடுத்த போராட்டம் போகிறோம்னு இருக்கோம். ஒதுங்கி போல, பயந்து போல, விலகல. சங்கம் இப்பயும் கம்பீரமா இருக்கு. 1500 பேர் நாங்க காட்டுறோம், நாளைக்கே காட்டுறோம். நாங்க நீங்க நாடு சொல்றீங்கன்னா நாங்க 1500 பேர் உடனே காட்டுறோம். பெரும்பான்மை வேலை கேட்டு இந்த போராட்டத்தில் இருக்காங்க, யாரும் போக மாட்டாங்க. அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க வெளியே வரல. எங்களை பற்றி பேச வேண்டிய நிலைமையை நாங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். பேச்சுவார்த்தை நடத்தி அரசாங்கம் எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கணுன்றது விருப்பம். உங்களுடைய கோரிக்கைகளை கேட்க மாதிரி நேற்று ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் ஒரு திட்டம், வீடு வீடாக போயிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு பேப்பர் போட்டு ஆதார் கார்டு சொல்லி அரசு கேட்கப்படும் 9ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி செய்யுங்க. ஏவே உங்கள் கனவுலாம் அரசுக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சு இந்த மாதிரி திருப்பி திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்களா? என்ன பிரச்சனை திட்டம்? எங்கள் கனவை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதா வாய்ப்பே இல்லை. நாங்கள் கனவே முதல்ல காணும். நாங்கள் சாதாரண எங்கள் வேலையை கொடுத்து கொடுக்கணும், வேலை செய்யணும். இதை கனவு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பங்களா கொடுங்க, எங்கள் வீடு வந்து ஆளுக்கு ஒரு 50,000 1 லட்சம் கொடுங்க, யாருமே கேட்குது. எங்கள் வேலையை கொடுங்க. கனவு பெரிய வார்த்தை, கனவு பெரிய வார்த்தை, வெற்றி பெரிய வார்த்தை, ஜெயிச்சுட்டு தான் பெரிய வார்த்தை. அது எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக மன ரீதியாக பார்த்தா கருத்து ரீதியாக பார்த்தா நீங்கள் வேலை தொழிலாளிகள் எங்கள் வேலையை கொடுங்க, வேலைக்கு போயிடணும். கனவுறாங்க. இப்போ நாங்கள் 10 தடவை திருப்பி கேட்குறோம், நீங்கள் அடுத்த வாரத்துக்கு என்ன கொடுக்க போறீங்க தெரிஞ்சு கிடையாது. மணியந்திரம் சொல்ல போறீங்களா, குறைந்தபட்ச சம்பளம் சொல்ல போறீங்களா? நாங்கள் பக்கத்தில் நிற்போம். நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அந்த தேர்தல் வெளியிட வரைக்கும் நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு தான் காமிச்சுட்டே இருப்போம். அந்த லெட்டர் வாக்குறுதி காமிச்சுட்டே இருப்போம். புதிய வாக்குறுதி கொடுக்க போறீங்க ஐயா, எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு ஏன் நான் கேட்போம். அந்த நிலைமையில தான் முடிக்கணும்னு நான் கேட்குறேன்.